நகத்துல வெண்புள்ளிகள் வருது. ரெண்டாவது உள்ள கருமை படிஞ்ச மாதிரி ஆயிடுது, இல்ல கோடுகள் விழுது. இது இல்லைன்னா இல்ல சொத்த மாதிரி புள்ளி புள்ளியாவும் மாறிடுது. இது எதனால, எப்படி தவிர்க்கிறது? இந்த நகம் என்பது, இந்த நெயில்ஸ் எல்லாமே நம்ம உடம்பினுடைய உயிர்கண்ணை பாதுகாக்கக்கூடிய கவசம். ஒரு போர் படைக்கு போகும்போது போர் வீரன் ஒரு பாதுகாப்பு கவசம், இந்த நெஞ்சில ஒரு உடை, போர் படைக்கான உடை அணிவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கவசம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்கின் எங்க க்ளோஸ் ஆகுதோ, எங்க கவர் பண்ணி எங்க க்ளோஸ் ஆகி அதனுடைய முடிவு பகுதி இங்கதான். நம்மளுடைய தோல் திறக்கக்கூடிய இடம், ஸ்கின் ஓபன் ஆகிறது 9 துவாரங்கள், ஸ்கின் க்ளோஸ் ஆகி மூடக்கூடிய இடம் நெயில். நகங்கள்ல தான் ஸ்கின் அப்படி கவர் பண்ணி க்ளோஸ் ஆகுது, மூடுது. அந்த மூடக்கூடிய இடத்துல இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில பாதுகாப்பு கவசமாக, குறிப்பாக இரத்த நாளங்களும் நரம்புகளும் விரல் நுனி வரை, இரத்த நாளங்கள் விரல் நுனி வரை திரும்பி செல்லக்கூடிய இந்த நுனி பகுதியை பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒன்றுதான் இந்த நெயில். இந்த நகம், இந்த நெயிலுக்கு இறைவன் என்ன செஞ்சிருக்கானா, சென்சரி நர்வ் அப்படிங்கிற உணர்வு நரம்புகளை உள்ளே கடத்தாமல் அதனுடைய வேர்களுக்கு மட்டும் அதை வளர்வதற்கான இரத்த ஓட்டத்தை மட்டும் கொடுத்து உணர்ச்சியற்ற தன்மையில் வெட்டினா வலிக்காத வகையில் படைச்சிருக்கான் இறைவன். நம்மளுடைய முடி எப்படியோ அதே மாதிரி நகமும். இதனாலதான் இயற்கை மருத்துவம் சொல்லுகிறது, தலைமுடியும் இந்த நகங்களும் நம்மளுடைய உடம்பினுடைய உயிர் ஓட்டத்தோடு மிக நெருங்கிய தொடர்புடையது. உயிர் வலிமையாக இருந்தால் நகத்தினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும், முடியினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும். உடம்பில் உயிரோட்டம் குறையும் போது முடி கொத்து கொத்தா போயிடும், நகங்கள் சொத்தையாயிரும், வளர்ச்சி குறையும், வெட்ட முடியாத நிலை ஏற்படும், வளராது அல்லது நிறமாற்றம் ஏற்படும். அப்போ உயிரோட்டம் குறைவது வளர்ச்சி குறைபாடை காட்டும். அதில் கரும்புள்ளிகள், வெண்புள்ளிகள், கருப்பு கலர்ல கோடு வர்றது, அல்லது கீழே டஸ்ட் ஃபார்ம் ஆனது மாதிரி கருப்படிக்கிறது, வெடிப்புகள் ஏற்படுவது, பள்ளங்கள் விழுவது, சொரசொரப்பு தன்மை ஏற்படுவது, மேடு ஏற்படுவது, இந்த மாதிரியான பல்வேறு விதமான நகங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பு எல்லாமே ரத்தத்தில் உள்ள நச்சுத்தன்மைகளுடைய வெளிப்பாடு. யாருடைய நெயில் பளபளன்னு சைனிங்கா அழகா இருக்கோ ரத்தம் சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். பிளட் பியூரிபிகேஷன் நல்லா இருக்கு, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு, ரத்தம் சுத்தமாக இருக்கிறது என்று அர்த்தம். ரத்தம் கெட்டு போயிருச்சுன்னா, ரத்த ஓட்டம் குறைபாடு இருந்தா நகங்கள் காட்டி கொடுக்கும். ரத்த ஓட்டம் குறைபாடு இருக்கு, பிளட் பியூரிபிகேஷன் சரியா இல்லை என்றால் உயிரோட்டமும் குறையும். இரண்டும் மிக நெருங்கிய தொடர்புடையது. ஏனென்றால் உயிர் ஓடக்கூடிய பாதையில் தான் ரத்தமும் ஓடும். ரத்தம் ஓடுவதற்கான உந்து சக்தியை உயிர் தான் குடிக்கிறது. அதனாலதான் உயிர் பிரிந்த பிறகு உடம்பில் ரத்தம் ஓடாமல் தேங்கி கடந்து சாக்கடையாக மாறி அழுகி போய் துருநீராக உடம்பிலிருந்து வெளியேறுகிறது. அப்ப இறந்து போன உடம்புல இருந்து தண்ணியா கசிஞ்சு வருது. ஏன் ரத்தம் ஓடல? ஏன் ஓடல? உயிர் இல்லை. உயிர் ஓட்டம் இருந்தால்தான் ரத்த ஓட்டம் இருக்கும், ரத்தம் ரத்தமாக இருக்கும், இல்லைன்னா தண்ணியா மாறிடும். அப்ப உயிர் ஓட்டத்தோடு மிக நெருங்கிய தொடர்புடையது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ரொம்ப முக்கியமா நெயில் நம்ம உடம்புல கல்லீரலோடு மிக நெருங்கிய தொடர்புடையது. கல்லீரல் தான் நம்ம உடம்பில் உள்ள நச்சுத்தன்மைகளை முறிக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி. உடம்புல எனி கெமிக்கல், ஏதாவது நம்ம சாப்பிட்ற உணவு, சுவாசிக்கிற காத்து, குடிக்கிற தண்ணி மூலமாக உடம்புக்குள் ஏதாவது ரசாயனம் ரத்தத்தில் கலந்து விட்டால் அந்த ரசாயனத்தை அழிப்பதற்கான, அதுக்கு எதிரான ஒரு ரசாயனத்தை உருவாக்குற தன்மை கல்லீரலுக்கு மட்டும்தான் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி நம்ம உடம்புல லிவர்ங்கிற பெரிய ஆர்கான் இருக்கு. அந்த லிவர் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்வதற்கான உயிர் சத்தை, உயிர் ஆற்றலை நகங்கள் மூலமாக கிரகித்துக் கொள்கிறது. தன்னுடைய வலிமையை நகத்தின் மூலமாக பிரதிபலிக்கிறது. நிறைய பேருக்கு நகங்கள் பார்த்தோம்னா அப்படி கிள்ளி எடுக்கலாம், அப்படியே உரிக்கலாம், அவ்வளவு சாஃப்டா இருக்கும், அதாவது வலுவிழந்து போயிருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நெயில் கட்டர் வச்சு கட் பண்ணவே முடியாது, நெயில் கட்டரே வளையும், பிளேடு வச்சு கட் பண்ணவே முடியாது.
அப்ப ரம்பம் வச்சுதான் வெட்டணும் போல இருக்கு. ஒரு சிலருக்கு அந்த அளவுக்கு ஹார்டா இருக்கும். அது கல்லீரலினுடைய அதிகமான உஷ்ணத்தன்மையை பிரதிபலிக்கும். அப்ப ரொம்ப சாஃப்டா இருக்குன்னா லிவர் அதிக குளிர்ந்த தன்மையில் இருக்கிறது. நகங்கள் வறண்டு காஞ்சு போய் ரப்பா இருக்கு, ஹார்டா இருக்கு அப்படின்னா கல்லீரல் அதிக உஷ்ணத்தன்மையில் இருக்கிறது என்று அர்த்தம். அப்ப உள்ளே இருக்கிற கல்லீரல் நல்லா இருக்கா, அதிக உஷ்ணத்தன்மையா குளிர்ச்சியா என்பதை நகங்கள் காட்டி கொடுக்கும். இரத்த ஓட்டம் நல்லா இருக்கா, ரத்தத்தில் கழிவு தேக்கம் அதிகமா இருக்கா என்பதை நகங்கள் காட்டி கொடுக்கும். என் உடலில் உயிரோட்டம் அதிகமாக இருக்கிறதா, உயிரோட்டம் குறைவாக இருக்கிறதா என்பதை நகங்கள் காட்டி கொடுக்கும். நகம் என்பது உள் உறுப்புகளினுடைய எக்ஸ்டர்னல் சென்ஸ் ஆர்கான்கிற 5 புலன் உறுப்புகளில் இந்த நகங்கள் என்பதும் நம்மளுடைய ஒரு விதமான புலன் உறுப்பு என்று புரிந்து கொண்டால் இதை பாதுகாப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய அடிப்படை கடமை, முதல்ல சொன்ன மாதிரி இரத்த ஓட்டம் குறையாத வகையில் சுறுசுறுப்பு இருக்க வேண்டும். ரத்தத்தில் கழிவுகள் அதிகமாக கலக்காத வகையில் ஒருவேளையாவது இயற்கை உணவை சாப்பிடுற முறையை கடைபிடிக்க வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டால் கல்லீரல் நோய்வாய்ப்படாது, நகங்கள் கலர் சேஞ்சஸோ நகங்களில் பாதிப்புகள் வராது, உயிரோட்டம் குறைபாடு ஏற்படாது, இரத்த ஓட்ட குறைபாடு ஏற்படாது, உடல் ஆரோக்கியமாக இருக்கும். என் உடம்புல உயிரோட்டம் நல்லா இருக்கு, இரத்த ஓட்டம் நல்லா இருக்கு என்பதை நானே கண்டறிவதற்கு நகங்கள் இயல்பு தன்மையில் நிறம் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை எனக்கு சந்தேகமாகவே இருக்கு என்றால் முதல்ல நகத்தினுடைய விளிம்பிலிருந்து நகத்தினுடைய அதாவது அதனுடைய ரூட் ஸ்கின்னோட சேரக்கூடிய அதனுடைய அடிப்பகுதியிலிருந்து நுனிப்பகுதி வரை எத்தனை எம்எம் இருக்கு அப்படின்னு அளந்து வச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டு அளந்து வச்சுட்டு டேட் நோட் பண்ணிட்டு 1 வீக் ஆர் 15 டேஸ்ல 1 mm அல்லது 2 mm அல்லது 3 mm எவ்வளவு வளருதுன்னு அளந்து பார்க்கணும். சார் அப்படியே இருக்கு சார், ஒரு வாரம் ஆகி அப்படின்னா ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கு, உயிரோட்டம் குறைவுன்னு. ரத்த ஓட்டம் உயிரோட்டம் நன்றாக இருக்கு என்றால் 1 வீக் ஆர் 15 டேஸ்ல மினிமம் 1 mm 2 mm growth இருக்கும், வளர்ச்சி இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க பாருங்க, வாரத்துக்கு 2 தடவையாவது நகம் வெட்ட வேண்டியிருக்கும். இந்த பச்சை குழந்தைகளுக்கு, அந்த பிறந்த கை குழந்தைக்கு தாய்மார்கள் செய்யறது நெயில் கட்டர் வச்சு வெட்ட முடியாதுன்னு தாய் தன்னுடைய பற்களை கொண்டே கடிச்சு உரிச்சு எடுப்பாங்க பிறந்த பச்சை குழந்தைக்கு. ஏன்னா வேகமா வளரும். ஏன்? குழந்தைக்கு ரத்த ஓட்டம் உயிரோட்டம் அதிகம், அதனால வேகமான நகத்தினுடைய வளர்ச்சி இருக்கும். அப்ப நகங்களினுடைய வளர்ச்சி நல்லா இருக்கு, நிறமாற்றம் இல்லாமல் பசுமையாக இருக்கு என்றால் நாம் இளமையாக இருக்கிறோம் என்று அர்த்தம். சிஸ்டர் புரிஞ்சிருச்சா? கண்டிப்பா. அதுலயே ஒரு சந்தேகம் என்னன்னா, இடது கையில வளர்ச்சி நல்லா இருக்கு, ஆனா வலது கையில நகம் வளரவே மாட்டேங்குது. அப்ப ஒரு பக்கம் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு, ஒரு பக்கம் கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்ம உடம்புல சூரிய நாடி சந்திர நாடி என்று சொல்லக்கூடிய வலது நாசி என்பது சூரிய நாடி, இடது நாசி என்பது சந்திர நாடி. வலது கையில் இருக்கிற பலம், இடது கையில் இருக்கிற பலம் ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இது ஆண் தன்மை, இது பெண் தன்மை. இது அதிக சூடு, இது அதிக குளிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் உடலில் இந்த தட்பவெப்பநிலை மாறுபாடு இருந்தால், உடலில் சூடு சார்ந்த பிரச்சனை அல்லது குளிர்ச்சி சார்ந்த பிரச்சனை என்பது இருக்கும்போது அதனுடைய வெளிப்பாடு உடம்பில் இடதுபுறம் ஒரு விதமான உணர்வும் வலதுபுறம் ஒரு விதமான செயல்பாடுகளும் வித்தியாசம் வர வாய்ப்பு இருக்கு. சிலர் சொல்லுவாங்க ஒன் சைடு மட்டும் வேர்க்குது, ஒரு பக்கம் மட்டும் மரமரப்பு போறது, ஒரு பக்கம் நல்லா இருக்கு, ஒரு பக்கம் வீக்கா இருக்கு. இதெல்லாம் அந்த உடலின் தட்பவெப்பநிலை மாறுபாடினுடைய வித்தியாசம். அதனாலதான் ஒரு பக்கம் வளர்ச்சி நல்லா இருக்கு, ஒரு பக்கம் வளர்ச்சி குறைபாடு என்பதும், நிறமாற்றம் ஒரு பக்கம் பாதிக்குது என்பதும் இந்த இரத்த ஓட்ட குறைபாடு தான், வேற எதுவும் கிடையாது. அப்போ உடம்பின் தட்பவெப்பநிலை சமநிலைப்படுத்துவதற்கு அக்குபஞ்சர்ல ஹோமியோஸ்டேட்டிக் எஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய உடல் இயக்கங்களை சமநிலைப்படுத்தக்கூடிய அற்புதமான புள்ளிகள் இருக்கு, ஹோமியோஸ்டேட்டிக் பாயிண்ட். அந்த புள்ளிகளை தினசரி தூண்டக்கூடிய பழக்கம் இருந்தால் இந்த முரண்பாடெல்லாம் வராது.